விடுதலை சிறுத்தைகள் கட்சியை திமுக விழுங்கிவிடும் என்று விமர்சித்த எடப்பாடி பழனிசாமிக்கு பதிலடி கொடுத்துள்ள விசிக எம்எல்ஏ ஆளு ஷானவாஸ் அதிமுகவை பாஜக விழுங்கி 8 ஆண்டுகள் ஆகிவிட்டதாக விமர்சனம் செய்துள்ளார். தினம் ஒரு பேட்டி, விடுதலை சிறுத்தை கட்சி ஒரு பேட்டி. இன்னைக்கு பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி எங்களுக்கு துணை முதலமைச்சர் கொடுக்கறாரு, நிறைய சீட்டு தரனாரு. எங்கேயா சொன்னோம்? நீ எங்களை வச்சு அடையாளப்படுத்தாத. கொஞ்சம் கொஞ்சமா திமுக உங்க கட்சி சாப்பிட்டுக்கிட்டு இருக்குது. இன்னும் கொஞ்ச நாள் விழுங்கிரும், திமுக விழுங்கிரும். இந்த இடத்தில் முழுக்க முழுக்க அதிமுக இன்றைக்கு பாஜகவால் கபலீகரம் செய்யப்பட்டு விட்டது. அதிமுகவோட எல்லா முடிவுகளையும் பிஜேபி தான் எடுக்குது, பார்த்துக்கிட்டு இருக்கோம். கூட்டணிக்கு தலைமை யாரோ, முதலமைச்சர் வேட்பாளர் யாரோ, அவர் தான் பிரஸை சந்திப்பார், அட்ரஸ் பண்ணுவார். ஆனால் அவரை வச்சுக்கிட்டு அமித்ஷா பேசிட்டு போனார். இவர் எங்களை கேள்வி எழுப்புவதும் கேலி செய்வதும் கேலிக்குரியதாக இருக்குது. விசிக ஆளுமை மிக்க கட்சியாக பயணப்பட்டு வர்றோம். திமுக கூட்டணியில் பயணித்து இன்றைக்கு நாங்கள் கட்சிக்கு அங்கீகாரத்தை பெற்றிருக்கிறோம். பழைய நிலைமையிலிருந்து வளர்ந்து அடுத்த கட்டத்துக்கு போயிருக்கிறோம். இப்படி ஒரு பிஜேபியோட சேர்ந்த கட்சி தன் நிலையிலிருந்து வளர்ந்து அடுத்த கட்டத்துக்கு போச்சுன்னு சொல்லி எடப்பாடியை காட்ட சொல்லுங்கள். ஆனால் விசிகே திமுகவோட சேர்ந்து சின்னமே இல்லாத கட்சி சின்னம் வாங்கியிருக்கிறோம். எங்களுக்கு நிரந்தர சின்னம் கிடச்சிருக்குது. அங்கீகாரம் பெறாத கட்சி அங்கீகாரம் வாங்கியிருக்கிறோம். இப்போ யார் முன்னேறி போயிருக்கா, யார் பின்னடைவை சந்திச்சிருக்கா? ஏன்னா நாங்கள் சுய ஆதாயத்திற்காக கூட்டணி வைக்கவில்லை, கொள்கை அடிப்படையில் கூட்டணி வச்சிருக்கிறோம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.